வியாதி என்கிற சஞ்சலம், பிரச்சனை என்கிற சஞ்சலம், போராட்டம் என்கிற சஞ்சலம், என்ன சஞ்சலம் உங்கள் குடும்பத்தில் தலைத்து எழும்பிக் கொண்டிருக்கிறதோ அந்த சஞ்சலத்தை நான் அழித்து போடுவேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளின் அதிகாரத்தை நான் அழித்து வெளிச்சமாகிய கிறிஸ்து அந்த இடத்துல உதிக்கும் போது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், ஆனந்த களிப்பு அடைவீர்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலம் மாறி போகும், தவிப்பு மாறி போகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்நாளை பார்ப்பீர்களே, ஆனால் அந்நாள் மலடியாய் இருந்தபோது பெணினாள் அந்நாளை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தாள். அந்நாளுடைய இருதயம் சஞ்சலப்பட்டது, வியாகுலப்பட்டது, வேதனைப்பட்டது. எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று அவளுடைய இருதயம் துக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அவள் தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் விட ஆரம்பித்தாள். ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டார். அவளுடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கி போட்டு ஒரு குமாரனை அவளுக்கு கொடுத்தார். இன்றைக்கி எத்தனை பேர் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ வடிக்கிற கண்ணீரை நான் துருத்தியில் எடுத்து வைத்திருக்கிறேன். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரோடு விதைத்திருக்கிறாய், நான் உன்னை கம்பீரத்தோடு அறுவடை செய்ய வைப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார்.